ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெப்பி ஃபிஷிங். ஒரு காலையில் டைமில் ஒரு செமையான பியூட்டிங்க. கடலும் சரி, மணிமட்டமும் சரி, அது உள்ள மியூசியமும் சரி. வாங்க போய் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ மியூசியம் வந்தாச்சுங்க. மியூசியத்தில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆமை, டால்ஃபின் அதோட பெயிண்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த சைடில் மரம் ப்ளஸ் அதோட பேர்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இதை வந்து எல்லா சங்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டைப்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஷோகேஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து ஏறி டிஸ்டர்ப் பண்ணாதீங்கிற மாதிரி மெசேஜும் வச்சுருக்காங்க. அதுக்கு நியரஸ்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆமை வந்து அழகா பண்ணி வச்சிருக்காங்க. டாடாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கவே செம லுக்கா இருக்கு. இன்னும் நல்ல ஜெயண்ட்டா பெருசா இருக்கு. குழந்தைங்கலாம் கூட்டு வந்தீங்கன்னா, உண்மையிலேயே ரொம்ப லைக் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க இந்த இடத்த. அந்த அளவுக்கு லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்குங்க. பீச்ச ஒட்டி இருக்கனால இங்க பாருங்க. செம்மையா இருக்குங்க. எவ்ளோ பெரிய பெருசா இருக்குன்னு பாருங்க. அந்த சுறா வந்து இவ்ளோ பெருசா வந்து நம்ம பார்த்துருக்க வாய்ப்பில்ல. அதோட வாய்ப்பகுதி கூட உள்ள போய் வெளியில வர மாரி ஒரு வச்சிருக்காங்க. ஒரு விளையாட்டா இருக்கட்டும்ங்கிறதுக்காக. இங்க பாருங்க. உண்மையிலேயே பெருசா இருக்குங்க. உள்ளயும் கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, விளையாடலாம் குழந்தைங்க. ஓடி ஓடி விளையாடுங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா நல்லாவே பண்ணியிருக்காங்க. உடையிற மாரிலாம் இல்ல. கடல பாருங்களேன், எவ்ளோ ரம்மியமா இருக்குன்னு. மார்னிங் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, குந்துகால் கடல் அவ்ளோ அழகா இருக்குங்க பார்க்கறதுக்கு. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, இங்கலாம் டஸ்ட்டு, குப்பை அந்த மாரிலாம் அதிகம் இருக்காது. இப்ப இதுதாங்க என்ட்ரன்ஸு. இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா, பவளப்பாறைகள் அதிகமா இருக்குங்க. இந்த மன்னார் வளைகுடால. அதுதாங்க இதுக்கான உண்மையிலேயே ரொம்ப ஃபேமஸான விஷயம். இங்க வந்து மீன் வளம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இங்க வளர்ற மீன்கள் வந்து டேஸ்ட்டுமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. மத்த ஏரியால இருக்கிற மீன்களோட. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா பெயிண்டிங்லயே எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாவும் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் தத்ரூபமா கொண்டு வர முடியுமோ, அத கூட தத்ரூபமாவே கொண்டு வந்திருக்காங்கங்க. நல்ல கிரியேட்டிவிட்டியா ஒர்க் பண்ணியிருக்காங்கங்க. இங்க வந்து பாருங்களேன். ஒவ்வொரு மீனும், அதோட இது பரிணாமங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பராவே வந்து ஷோ பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு. உள்ள பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா மீன்களையுமே வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா பண்ணியிருக்காங்க. அது பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அழகாவும் இருக்கு. ரியலாவும் ஃபீல் ஆகுது. ஸோ இத வந்து லயன் ஃபிஷ்ன்னு சொல்லுவோம். இது வந்து எங்க ஏரியால சிங்க மீன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ரொம்ப விஷத்தன்மை வாய்ஞ்சது. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். லாப்ஸ்டரு செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க சாப்பிடுறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்விட்டு, ஆக்டோபஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே சாப்ட்டுருப்பீங்க. பட் மோஸ்ட்லி எக்ஸ்போர்ட் ஆகும். இவர் தாங்க குரூப்பர் கலவாய் மீன் சொல்லுவோம் எங்க ஏரியால. அதிகமா வந்து கடல்ல இருக்கும் பார்த்தீங்கன்னா, தூண்டி போடும்போதெல்லாம் இவர் தான் அடிக்கடி மாட்டுவாரு. உண்மையாலே வந்து மனச வந்து நோக விடாம அட்லீஸ்ட் ஒரு மீனாவது நம்ம எடுத்துட்டு போற மாரி இருக்கும். நான் சொன்ன மாரி இதாங்க லைன் ஃபிஷ்ஷு. ரொம்ப ரொம்ப டேஞ்சரான மீன்ங்க. சாமி மீன் கரெக்ட்டு. சாமி மீன் வந்து பார்த்தீங்கன்னா, பட்டாலே விஷம்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியால சங்கு, பவளப்பாறை அது எல்லாத்தையுமே எவ்வளோ அழகா பண்ணி பெயிண்டிங் மொதற்கொண்டு எவ்வளோ தத்ரூபமா பண்ணியிருக்காங்க பாருங்க. நண்டெல்லாம் இருக்கு பாருங்க. எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க நண்டு. அப்பா! நண்டெல்லாம் விளையாட்டுத்தனமா நீங்க கை வச்சீங்க அப்டின்னா, கடிச்சுச்சுன்னா விரலே துண்டாகுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குங்க. அ கல் நண்டு அந்த மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய நண்டுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ஏரியால இருக்கு. இது வந்து அஞ்சால ஈல் அப்டின்னு சொல்லுங்க. விலாங்கு மீன். எங்க ஏரியால அஞ்சாலைன்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, கடல் பாம்பு விஷத்தன்மை மிகுந்தது. இதெல்லாம் தூண்டில மாட்டுச்சு அப்டின்னா, அங்கேயே தூண்டிய கட் பண்ணி விட்டுருவாங்க. மேல கூட எடுக்க மாட்டாங்க. ஏன்னா கடிச்சா இங்க பாருங்க ஆமைய வந்து அவ்ளோ அழகா பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆமை வந்து ரொம்ப காலம் கடல்லே இருக்கிறனால, அது மேல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி படிஞ்சிருக்கும். அந்த பாசி மாரிலாம் அது கூட தத்ரூவமா பண்ணியிருக்காங்க. கீழ வந்து ஃபுல்லாவே பெயிண்டிங்கு. மேல வந்து பார்த்தீங்கன்னா, அதோட பத்தின ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்துருக்காங்க. இங்க ஒண்ணு பாருங்க ஆக்டோபஸ். ஆக்டோபஸ் எவ்ளோ அழகா பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்க. குழந்தைகள உண்மையிலேயே கூட்டு வந்தீங்கன்னா, நல்லாவே என்ஜாய் பண்ணலாங்க. இங்க வந்து என்ன போர்டு வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கடல்ல ஆழ்கடல்ல வாழ்ற மீன்களோட லிஸ்ட் எல்லாமே வச்சிருக்காங்க. அதுல வந்து ஆக்டோபஸுமே இருக்குங்க. அப்புறம் நத்தை, அத பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா கிட்ஸுக்கு தாங்க. இந்த இடம் வந்து அ பெரியவங்க லைக் பண்றத விட குழந்தைகள் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இப்ப நீங்க ராமேஸ்வரம் டூரிசம் வரீங்க அப்டின்னா, கண்டிப்பா இந்த ஸ்பாட்ட வந்து நீங்க விசிட் பண்ணலாம். ஏன்னா, இங்க வந்து 3 அட்ராக்ஷன்ஸ் வந்து ஒரே இடத்துல இருக்கு. விவேகானந்தர் மண்டபமும் இங்க உங்களுக்கு நியரஸ்ட்டாவே இருக்கு. அது பக்கத்திலேயே தான் இந்த இது மியூசியம் இருக்கு. இதுக்கு நியரஸ்ட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா, குந்தகால் ஹார்பரும் இருக்கு. ஸோ ஒரு ஹால்ஃப் டே நீங்க பிளான் பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா இங்க வந்து நீங்க விசிட் பண்ணி இது 3யுமே பார்த்துட்டு போறதுக்கு உங்களுக்கு டைமிங் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அக்வாரியம்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ போட் சர்வீஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. குருசடை தீவுக்கான போட் சர்வீஸ் போயிட்டுருக்கு. கவர்ன்மெண்ட் சைட்ல இருந்து. அடல்ட்டுக்கு வந்து 400 350 வந்து சார்ஜஸ் பண்றாங்க.
அது இன்னுமே வேற லெவலா இருக்கும். உங்களோட டூரிசத்த வந்து அடுத்த லெவல் கொண்டு போகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு 1 ஆர் 2 கிலோமீட்டர்ஸ் வந்து டிராவல் பண்ணி போட்லயே போயி, அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மியூசியம் இருக்கு. அதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கும். அது கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட்டு மெரைன் மியூசியம் வந்து ஆரம்பிச்சது. மேல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மீன்கள் எல்லாத்தையுமே வந்து ரியலா பண்ணி வந்து அப்படியே மேலே ஹேங் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க கடல் பசுலாம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அழகா இருக்குங்க பார்க்கறதுக்கே. உண்மையிலே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நான் வரும்போது கூட இந்த அளவுக்கு வந்து நெறையா திங்ஸ் வந்து கொண்டு வரல. கொஞ்சம் மினிமலைஸ்டா தான் இருந்துச்சு. பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப டூரிசம் வரவங்க மோஸ்ட்லி இந்த இடத்தெல்லாம் விசிட் பண்றாங்க. இங்க பாருங்க பெயிண்டிங்லாம் பாருங்க. ஸோ நம்ம பெப்பி ஃபிஷிங் சேனல்ல வந்து ரெகுலரா ஃபிஷிங் வீடியோஸ், அப்புறம் நம்ம ராமேஸ்வரம், பாம்பன் ஓரியன்டடா இருக்கிற அட்ராக்ஷன் பிளேஸஸ் இதெல்லாமே அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடல்ல கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்ல நீங்க ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com